சீமான விட்டீங்க, அவரு இருக்கிறாருல களத்துல, சொல்லுங்க, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. அப்படி தேர்ந்தெடுத்து மதிக்கிற கூட்டணி 234 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதாகவும் மறைமுகமா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் தேமுதிக யாரு உங்களுக்கு சொன்னாங்க? அதிசயமா சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து நீங்க அவங்க கிட்ட எங்க கிட்ட புரியுதா? யாரோ ஏதோ ஒண்ணு சொல்றதுக்குலாம் ஏட்ட பதில் கேட்க கூடாதுங்க. ரகசியம் ஒண்ணுமே இல்ல, இங்க எந்த சிதம்பரம் ரகசியம் எதுவும் கிடையாது. அதனால தேமுதிகவின் கருத்து நாங்க சொன்னதற்கான கேள்வி கேட்டால் அது என்னுடைய நேரடி பதிலா இருக்கும். யாரோ சொல்றாங்க சமூக வலைதளத்துல சொல்றாங்கன்னா அதற்கான பதில் தேமுதிக என்றைக்கும் தராது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அந்த நிலை 2026 வருவதற்கான வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு கிடையாது. சீமான விட்டீங்க, அவரு இருக்கிறாருல களத்துல, சொல்லுங்க, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. அதனால இந்த பாருங்க, இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளவுதான், இவங்கதான் சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர் நீங்க சொல்ல முடியுமா? இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க, யாருமே கணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்கதான் கூட்டணி இறுதின்னு யாரும் சொல்ல முடியாது. எது வேணாலும் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனாலதான் நான் சொல்றேன், பொறுத்திருங்கள். ஜனவரி 9க்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும். அன்றைக்கு தேமுதிகவின் நிலையை நாங்கள் சொல்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக பிரதான கட்சி, அந்த கட்சியின் கூட்டணி தேமுதிக இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணியா இருக்குவா இல்ல வேற ஏதாவது கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? மொத்த டவுட்டையும் நீங்க கேட்டுருவீங்க போலுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜனவரி 9 வரைக்கும் சொல்றேன். உங்களோட டவுட் மொத்தத்தையும் என்கிட்ட கேக்குறீங்க. நீங்க இன்னும் 10 வாட்டி கேட்டாலும் என்னுடைய பதில் ஜனவரி 9 மாநாடு. அதே மாதிரி இங்க நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது. மெட்ரோ ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது. விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் வரிகளை குறைக்கணும். மீண்டும் கோவை மாநகராட்சி சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் நம்பர் 1 இடத்துக்கு வரணும். இதுதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை. இங்கு இருப்பவர்கள் இதை சரியான முறையில கையாளதுனால இன்னைக்கு கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாம குண்டும் குடியுமான சாலைகளை கோவை முழுக்க நான் பார்க்கிறோம். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய டிராபிக் ஜாம் நடக்குது. மிக முக்கிய காரணம் பாலம் வேலை. இன்னும் நாங்களே எவ்வளவு வாட்டி களத்துல இறங்கி போராடி இன்னும் கிடைக்க முடியல. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், 2 வீலர்ல நீங்க எல்லாம் டெய்லி போறீங்க. அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்திருக்காங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்ப பாரு கூட்டணி, எப்ப பாரு யாரோட இப்படிதான் பேச. முதல்ல நீங்களே மாறணும். மாறினாதான் ஒவ்வொருத்தரா மாற முடியும். 4 பில்லர்ஸ் தமிழ்நாட்டுல 4 லைன்ஸ் இருக்காங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிகையாளர். நீங்க மக்கள் பிரச்சனையை தலைவர்கள் வரும்பொழுது எழுப்பும் போது எங்க எந்த பிரச்சனையும் நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் இங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும்ன்றதான் தேமுதிக. கடைசி அரசியல் அதிமுக கூட்டணியில ஏற்கனவே இருந்தீங்க. இப்போ அதிமுக எதிர்கட்சியா, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேமுதிக அதிமுக இடையிலான உறவு எப்படி இருக்கு? எதிர்கட்சியா நான் ஆளுங்கட்சியை பத்தி கேட்காம எதிர்கட்சி பத்தி கேட்கறீங்க. நீங்க எந்த பத்திரிக்கை? ஆளுங்கட்சி மேலேயே இன்னும் 1000 பிரச்சனை இருக்கு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்றத மக்கள் கருத்துங்க. நீங்க கோவையில மட்டும் உட்கார்ந்து இருக்கீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன். மக்கள் கருத்து என்னன்னா, கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் 50% ஆட்சியாளர்களை முடிக்கல. அப்படி இருக்கிற எதிர்கட்சியை பத்தி எதிர்க்கீங்க. அதனால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், மக்களுக்கு சொன்னதை செய்யணும். அப்பதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அது அமையும் என்பது. 200 தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறும் உறுதியா சொல்றாங்க. சரி, நான் என்ன சொல்லணும்ல,
தமிழகத்துல வந்து ஆளுங்கட்சி மேல நிறைய அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா 20 தொகுதிகளுக்கு மேல சொல்லவா தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றிக்கிறோம். புரியுதா? அதான் என்னோட கருத்து. அப்படி தேமுதிக அங்கம் வகிக்கிற கூட்டணி 200 இல்ல 234 தொகுதிகளில் வெற்றி பெறும். கூட்டணி மந்திரி சபை அமையும். ஒரு மாற்றமான ஒரு அரசியலாக தேர்தலாக 2026 இருக்கும் என்பதுதான் நாங்க சொல்றது. அதனால நீங்க புரிந்து கொள்ள அவங்க 200 தொகுதிக்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கம் வந்து தமிழ்நாட்டில் பதியிருக்காங்க. அந்த ஒரு கோரிக்கையோ முழக்கத்தையும் முன்னேற்றீங்க. கூட்டணி மந்திரி சபைன்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்கறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு. கூட்டணி மந்திரி சபை என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்க்கலாம், எல்லா ஸ்டேட்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 200 தொகுதிகளுக்கு மேல அவங்க ஜெயிக்கணும் அவங்க சொல்றதும், நீங்க ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில தேமுதிக இருக்குன்னு சொல்றதை பார்த்தா நீங்க தேமுதிக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்க கற்பனைக்கு நான் விட்டுறேங்க. எந்த கற்பனைக்கு நான் பதில் சொல்றது கிடையாது. அதனால தேமுதிக யார் கூட்டணி யாருடன் இருக்கும் என்பதை ஜனவரி 9 மாநாட்டில் தெளிவாக அறிவிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.